So hi, welcome to Smart Learn. So இந்த வீடியோவில் வந்து நம்ம 12th standard physics lesson 3 ஓட next topic continuation பார்க்கலாம். So Earth's magnetic field and magnetic elements. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மேக்னட்டிசம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லெசனில் எர்த்தே வந்து மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி எர்த்தே வந்து மேக்னெட்டாக இருந்தால் அதில் நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ எர்த் இட் செல்ஃப் பிஹேவ்ஸ் லைக் எ மேக்னெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு கிராவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லோ லைன்ஸ்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தனியாக நான் உங்களுக்காக வரைகிறேன் நான். ஸோ நம்ம எர்த் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் எர்த். ஓகேங்களா? ஸோ இப்போ எர்த் வந்து ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். கரெக்டில் ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுதா? ரொட்டேட் ஆகுனது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? டே அண்ட் நைட் ஃபார்ம் ஆகுதா? ஸோ வந்து எர்த் வந்து ஒரு ஆக்சிஸில், ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதை நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வேறு ஏதாவது கலர் செட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இந்த ஆக்சிஸில் வந்து நம்ம எர்த்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆக்சிஸுக்கு பேர் என்னென்னா ஜியோகிராஃபிக் மெரிடியன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் இல்லை வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஜியோகிராஃபிக் மெரிடியன். ஓகேவா? ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் வரைஞ்சிக்கலாம். அதை வந்து ஜியோகிராஃபிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் இந்த மாதிரி, இது வந்து ஜியோகிராஃபிக் ஈக்குவேட்டர். எக்ஸாக்டாக இதுவும் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜியோகிராஃபிக் ஈக்குவேட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ நம்ம எர்த்தில் வந்து ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ், நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்ல, ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் நம்ம பிளேஸ் பண்ணால் அந்த மேக்னெட்டிக் காம்பஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னா எங்கே வந்து ரெஸ்ட் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் காம்பஸ் நம்ம அந்த நேவிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் எந்த டைரெக்ஷனில் வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஸ்லைட்டாக இப்படி வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக ஸோ இப்படி வந்து நிற்கும். இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லலாம். இது வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகேவா? இது வச்சு தான் நம்ம ஃபுல்லாக இந்த டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வச்சு தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆரஞ்சு இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ இஸ் மேக்னெட்டிக் மெரிடியன், ஆரஞ்சு வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியன். இப்போ மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு பர்பெண்டிகுலர் ஒரு பிளேன் வரைஞ்சிக்கலாம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். இல்லை இருங்க, நம்ம வேறு ஒன்று போடல, இதில் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ லைனுக்கு பர்பெண்டிகுலராக ஒன்று போகுது. இது வந்து மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் ப்ளூ லைன் இஸ் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து வாட் இஸ் ஆரஞ்ச் லைன்? இந்த ஆக்சிஸ்லாம் வந்து எர்த் சுற்றுது. ஸோ அதை நம்ம வந்து ஜியோகிராஃபிக் மெரிடியன் வச்சாச்சு. இதுக்கு பர்பெண்டிகுலர் ஒரு லைன், ஒரு பிளேன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஜியோகிராஃபிக் ஈக்குவேட்டர். இப்போ ப்ளூ கலரில் லைன் ஏன் வரைஞ்சிருக்கோன்னா, நம்ம ஒரு காம்பஸ் மேக்னெட்டிக் நீடில் நம்ம பிளேஸ் பண்ணோன்னா அது இந்த டைரெக்ஷனில் நிற்கும். அது எக்ஸாக்டாக இந்த டைரெக்ஷன் நிற்காது. ஸ்லைட்டாக இங்கேருந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி தான் இந்த டைரெக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் வந்து நிற்கும். இந்த டயக்ராம் தெரியுதா? ரெட்டு இந்த ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் மேக்னெட். ஸோ ரெட் அண்ட் ஒயிட், ஸோ தட் இஸ் மேக்னெட்டிக் நீடில். ஸோ இந்த டைரெக்ஷனில் அப்ராக்சிமேட்டாக வந்து நிற்கும். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன். இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜியோகிராஃபிக் மெரிடியனில் வந்து நம்ம இது நார்த் போல்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜியோகிராஃபிக் நார்த்.
ஓகேவா? இது நார்த் போல், எர்த்தோட நார்த் போல். இது ஜியாகிரபிக் சவுத் போல். இது நான் ஆரஞ்சிலே போடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இது என்னது? இது ஜியாகிரபிக் நார்த் போல், இது வந்து ஜியாகிரபிக் சவுத் போல். இப்போ ப்ளூ எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சவுத் போல். இந்த பக்கம் இந்த ப்ளூ லைன் போதில்ல, இது மேக்னெட்டிக் சவுத் போல், இது மேக்னெட்டிக் நார்த் போல். ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட் ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேக்னெட் எப்படி போகுதுன்னா, மேக்னெட்டோட நார்த் போல் வந்து இந்த பக்கமாக வந்து நிற்குது. ஸோ மேக்னெட்டோட நார்த் போல். இப்போ இங்கே ஒரு மேக்னெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வரைஞ்சிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஒரு அந்த மேக்னெட்டிக் நீடில். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் நீடில் நார்த் போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வந்து நிற்குது. கீழே இருக்கிறது வந்து மேக்னெட்டோட சவுத் போல். ஓகேவா? ஸோ ஒரு மேக்னெட் நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது மேக்னெட்டோட நார்த் போல் வந்து இந்த பக்கமாக நிற்குது. ஏன் இதை ஏன் நம்ம சவுத் போல்னு வச்சுருக்கோம், இது ஏன் நம்ம நார்த் போல்னு வச்சுருக்கோம்னா, மேக்னெட் வந்து எப்படி அட்ராக்ட் ஆகும்? ஸோ நார்த் போலும் சவுத் போலும் தான் அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம். நார்த் போல் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சவுத் போல். அதே தான் ரிவர்ஸ், சவுத் போலும் நார்த் போலும் அட்ராக்ட் ஆகும். இல்லை நார்த் போல்னா ஆகும், ரிப்பல் ஆகும். ஓகேவா? விலகி போயிடும். ஸோ திஸ் வில் ரிப்பல். ஸோ உங்களுக்கு நார்த் போல் மேல் பக்கம் போயிருக்குன்னா அப்போ இங்கே தான் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நார்த் போலும் சவுத் போலும் தான் வந்து அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி சவுத் போலும் நார்த் போலும் அட்ராக்ட் ஆகும். ஸோ மேக்னெட்டோட சவுத் போல் இங்கே வந்துருக்குன்னா அப்போ மேக்னெட்டோட நார்த் போல் இங்கே இருக்குது, மேக்னெட்டிக் மெரிடியனோட நார்த் போல் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இது மேக்னெட்டிக் மெரிடியனோட சவுத் போல், இது மேக்னெட்டிக் மெரிடியனோட நார்த் போல். இது எர்த்தோட நார்த் போல், இது எர்த்தோட சவுத் போல். ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஃபுல்லாகவே இந்த டாபிக் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சிலதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நம்ம எர்த்தை சுற்றி வந்து நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பாஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லோ கலர் லைன்ஸில் வந்து பாஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்னது, ஜியாகிரபிக் மெரிடியன்னு பார்த்தாச்சு, உங்களுக்கு ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர் பார்த்தாச்சு, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள போகலாம். ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த மூணுத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன், த ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகுது அப்படின்றத வந்து கீழே நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு 3 விஷயம், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த மேக்னெட் அடிச்சிடும், ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த மேக்னெட் அடிச்சாச்சு, இந்த நார்த் போல், இந்த சவுத் போல், இந்த இது எல்லாம் மேக்னெட்டு நான் அடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் போகுது, எந்த அளவுக்கு இருக்குது, அதோட மேக்னிடியூட் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். எதை பேஸ் எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம எர்த்தில் இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேர்ல்டில் வந்து எல்லா பிளேஸ்லையும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லையும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கமாக போகுது அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எதை பேஸ் பண்ணினா மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன், த ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இது அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஜியாகிரபிக் ஆக்சிஸ்னால் என்ன, ஜியாகிரபிக் மெரிடியன்னா என்ன, ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் நோட்ஸுக்கு இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இல்லை இந்த வீடியோ அப்படியே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம். உங்கள் புக்கில் இருந்து நோட்ஸ் படிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு படிச்சுக்கலாம். ஸோ when a magnetic needle is freely subtended, the alignment of magnet does not exactly lie along geographic meridian. நம்ம ஒரு நீடில் வந்து சஸ்பெண்ட் பண்ணோன்னா அது எப்படி, அதெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் உங்களுக்கு. அது எக்ஸாக்டாக இந்த ஜியாகிரபிக் மெரிடியனில் வந்து நிற்காது, அது லைட்டாக கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். அந்த நீடில் எப்படி நிற்கும், இப்படி தான் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு 3 விஷயம் இருக்குது, அதை வச்சு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், அதாவது த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அட் அ பாயிண்ட் அண்ட் ஜியாகிரபிக் மெரிடியன் இஸ் கால்ட் டெக்ளினேஷன் ஆர் மேக்னெட்டிக்
டெக்ளினேஷன். ஸோ அதாவது உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியாகிரபிக் மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள், ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் magnetic meridian and geographic meridian. So this angle will give you the magnetic field direction. ஓகேவா, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் சொல்கிறேன் பாருங்கள், இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த பக்கமாக போகுது அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சணும். எதை பேஸ் பண்ணி? இந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இந்த ஜியாகிரபிக் மெரிடியனுக்கும் உள்ள ஆங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தட் வில் கிவ் யூ த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெரிடியன் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எர்த் ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி இருக்காது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷனில் இருக்காது. ஸோ அது மாறிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா எர்த்துக்கு பேரலாக இருக்கும். ஸோ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து ஸ்ட்ரைட் லைனெல்லாம் இருக்காது, அது ஒரு பாயிண்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து நம்ம மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் மூலிமா கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது த ஆங்கிள் பிட்வீன் ஜியாகிரபிக் மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன். திஸ் ஆங்கிள் வில் கிவ் யூ த direction of the magnetic field at that particular point. Next என்ன சொல்றான்னு பார்க்கலாம். So that is called declination or magnetic declination. At higher latitudes the declination is greater. Latitude அதாவது மேலே நம்ம போக போக, நம்ம இப்போ ஈக்குவேட்டரில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக சென்னை, நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குது? ஈக்குவேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டெக்ளினேஷன் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வித் latitudes, latitudeா latitude. ஸோ latitude அதிகமாக ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்கும், அப்படியே நார்த் போல் கிட்டே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த ஆங்கிள் அதிகமாகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா ஆங்கிளே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே எர்த்தில் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் விட இந்த இடத்துல ஆங்கிள் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்கிள் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல ஆங்கிள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆங்கிள் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த latitude. நீங்கள் latitude மேலே போக 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 உங்களுக்கு ஆங்கிள் அதிகமாகிட்டே இருக்கும் பிட்வீன் மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ஜியாகிரபிக் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வேணும்னா அந்த டயக்ராம் கீழே கொண்டு வந்துடலாம், கஷ்டம், முடியாது, நிறைய கட் ஆகிடும். ஸோ அப்படியே கீழே இந்த மேலே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ நியர் த ஈக்குவேட்டர் த டெக்ளினேஷன் இஸ் ஸ்மாலர். நான் சொன்னல உங்களுக்கு ஈக்குவேட்டர் கிட்ட டெக்ளினேஷன் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். இப்போ திரும்ப வேணால் இங்கே வரைஞ்சிக்கிறேன் நான் உங்களுக்காக. ஸோ வாட் இஸ் திஸ்? ஜியாகிரபிக் மெரிடியன். நம்ம மேக்னெட்டிக் மெரிடியனும் நமக்கு தேவை. ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் மெரிடியன். ஓகேவா? இப்போ வந்தது வந்து மேக்னெட்டிக் மெரிடியன், இது ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டரில் பாருங்கள் ஆங்கிள் எவ்வளோ கம்மியாக இருக்கா. ஸோ நியர் த ஈக்குவேட்டர் த ஆங்கிள் இஸ் ஸ்மால், தட் இஸ் த டிக்ளினேஷன் இஸ் வெரி லெஸ். ஸோ நம்ம மேலே போலார் ரீஜன் போக போக இந்த ஆங்கிள் அதிகமாகிட்டே போகும். ஸோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ in India declination angle is very small, and for Chennai magnetic declination angle is -1 degree 16 minutes, which is negative west அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ -1 degree 16 minutes அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஆங்கிள் இஸ் வெரி லெஸ். ஸோ அதாவது அந்த ஆங்கிளில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஆங்கிள் தான் நம்ம சென்னையில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன். So the angle subtended by the Earth's total magnetic field B vector with the horizontal direction in the magnetic meridian is called dip or magnetic inclination. So உங்களுக்கு வந்து இப்போ இது என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இந்த டயக்ராம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ காம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் காம்பஸ் இது பார்த்தீங்கன்னா இப்படி அந்த காம்பஸ் எப்படி சுற்றும்? இப்படியும் 1 minute. ஸோ இப்படி போகலாம். ஓகேவா? காம்பஸ்ஸு எப்படி சுற்றலாம்? இருங்க ஒரு நிமிஷம், இதுவும் வேண்டாம். ஸோ அந்த மேக்னெட்டிக் நீடில் எப்படி சுத்தனா இப்படி தான் சுத்தம். ஓகேவா? லெஃப்ட் ரைட்டு தான் சுத்தம். ஸோ இந்த மேக்னெட்டிக் நீடில் நம்ம என்ன பண்ணலாம்? கீழே மேலே இந்த இடத்துல மாற்றிடலாம். எப்படி
ரொட்டேட் ஆகுனா மேலே கீழே போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எல்லா பக்கமும் போகாது. ஒரு பக்கம் கீழேயும் போகும், ஒரு பக்கம் மேலேயும் போகலாம். ஓகேவா? லெஃப்ட்டு ரைட்லேயும் போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து கீழே மேலே இப்படி ரொட்டேட் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த மேக்னெட்டிக் நீடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? மேக்னெட்டிக் நீடில் எப்படி போகுது, கீழே மேலே போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏர்த்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்கோம், அதை நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம ஏர்த்தில் இப்படி நின்றுட்டுருக்கோம்ப்பா. ஓகேவா? ஸோ ஏர்த்தில் இப்படி நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ சென்னையில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மேக்னெட்டிக் காம்பஸ். நம்ம மேக்னெட்டிக் நீடில் இப்படி ப்ளேஸ் பண்ணால் இது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி டிப் ஆகும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டிப்பு இப்போ இது பேர் வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் இது. ஓகேவா? ஸோ பர்டிகுலர் இந்த ப்ளூ லைன் இப்போ டிப் ஆச்சு பார்த்தீங்களா, இது வந்து டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் தட் பிளேஸ். இந்த பிளேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பக்கமாக இது டிப் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 காம்பனண்ட் இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட், ஓகேவா? இன்னொன்று வெர்டிக்கல் காம்பனண்ட். ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து 2 காம்பனண்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் BH வெக்டார்னு போட்டுக்கலாம். இது வந்து BV வெக்டார். ஸோ இது வந்து BE, அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கமாக போகுது. அதனால தான் அந்த நீடில்னாவது டிப் ஆகுது, கீழே இறங்கிடுது, மேலே கீழே போகுது. ஸோ கீழே டிப் ஆகிடுது. ஸோ இந்த டிப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, இப்போ கீழே இறங்கிருக்குல அந்த நீடில்னாகுது லைட்டாக கீழே டிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு டிஃப்ளெக்ட் ஆகல. எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டுன்னு உங்களுக்கு டிஃப்ளெக்ட் ஆகலை. எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா மேலே கீழேன்னு டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி ஒன்று கீழே வரலாம், மேலே கீழேன்னு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுதான் அந்த ஆங்கிள் தான் வந்து உங்களுக்கு டிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நீடில் வந்து எப்பவுமே இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்காம லைட்டாக இப்படி டிப் ஆகுது, கீழே இறங்கிடுது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக நின்னால் அது வந்து BHன்னு வச்சுக்கலாம். இப்போ டிப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிள் வந்து டிப் அப்படின்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் டிப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? லெஃப்ட்டு ரைட்டில் போச்சுன்னா அது வந்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். 1 minute. ஸோ தட் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் டெக்ளினேஷன். மேக்னெட்டிக் டெக்ளினேஷன்னா நீடில் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு போகும். மேக்னெட்டிக் டிப்புனா டிப் ஆகும், அந்த நீடில் வந்து கீழே இறங்கும். ஒரு பக்கம் மேலே தூக்கும், இன்னொரு பக்கம் கீழே இறங்கும். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் கால்டு மேக்னெட்டிக் டிப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆங்கிள் சப்டென்ட் பை த எர்த்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டார் வித் த ஹரிசாண்டல் டைரக்ஷன். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் இதுக்கு எவ்வளோ ஆங்கிள், இதுக்கும் இந்த ஹரிசாண்டல் காம்பனண்ட்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதுதான் வந்து மேக்னெட்டிக் டிப் இன்க்ளினேஷன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் சென்னை இன்க்ளினேஷன் இஸ் 14 degree 28 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் சென்னை. ஸோ நெக்ஸ்ட், ஸோ உங்களுக்கு டிப்னு என்னன்னு பார்த்தாச்சு. The component of Earth's magnetic field along the horizontal direction in the magnetic meridian is called horizontal component of the Earth's magnetic field denoted by BH. உங்களுக்கு horizontal componentனா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது horizontal, இப்போ எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த டைரக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுதுன்னா அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட். ரெண்டாக ரீசால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் போகிறது அது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட், இப்படி போனால் அது வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் பக்கமாக போனால் ஹரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் டைரக்ஷன் பக்கமாக போனால் தட் இஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ இதில் வந்து let B be the net Earth's magnetic field at any point on the surface of the Earth. BE can be resolved into two perpendicular components. இந்த BE வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒன் இஸ் BH, இன்னொன்று வந்து BV. BHன்னு போட்டால் உங்களுக்கு sin θன்னு வரணும். சாரி, BH செக் பண்ணிக்கலாம். BH வந்து உங்களுக்கு cos θன்னு வரும். இது உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது BV sin θன்னு வரும். வெக்டார் ஃபார்ம்லேருந்து நம்ம மேக்னிடியூடுக்கு மாற்றும் போது திஸ் வில் பிகம் BV sin θ. இது வந்து BH cos θ. அதனால தான் நம்ம என்ன போடுறோம், tan I ஈக்குவல்ஸ் டு BV பை BHன்னு போடுறோம். ஸோ ஃபார்முலா வந்து tan θ ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டாக? tan θ ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இது ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், மேலே இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ θ இங்கே இருக்குது. இப்போ ஆப்போசிட் சைடு எது,
உங்களுக்கு BV தான் ஆப்போசிட் சைடு. ஸோ tan theta ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஆப்போசிட்னா BV. ஸோ இப்போ இது மேலே இருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிப்போம். இந்த எப்பவுமே வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து ஆப்போசிட் சைடு, சாரி ஸ்லாண்டிங் சைடு வந்து ஹைப்போட்டனஸ் சைடு, இது this will be opposite side. அப்போ adjacent side இது adjacent side. ஸோ அப்போ BH is adjacent side. அப்போ tan I equals to BV by BH. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், உங்களுக்கு திரும்ப கிளியராக போடலாம். அந்த sin theta cos thetaலாம் விட்டுருங்க, அது உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு அது மென்ஷன் பண்ணலை. பட் tan theta வேல்யூ வந்து BV by BHன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி வந்ததுன்னு திரும்ப பார்க்கலாம். இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரெண்டாக ரீசால்வ் பண்ணலாம். ரெண்டு காம்பனண்ட் இருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஒன்று ஹாரிசான்டல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் எர்த் இது BEன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து டூ காம்பனண்ட்ஸ் ஆர் தேர். ஹாரிசான்டல் காம்பனண்ட் BH, வெர்டிக்கல் காம்பனண்ட் BV வெக்டார். இப்போ tan theta இதுதான் வந்து this will, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ let B be the net Earth's magnetic field at any point on the surface of the Earth. BE can be resolved in two perpendicular components. ஸோ இந்த BE வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா tan theta equals to BH by BE, BVன்னு வந்துருக்கு. ஸோ இது நம்ம ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம், அதே மாதிரி மேலே இருக்கும் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கு இது adjacent சைடு, இது ஆப்போசிட் சைடு. அப்போ tan theta ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஆப்போசிட் சைடுனா BV. ஸோ BV மேலே வந்துச்சா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இதில் உங்களுக்கு adjacent சைடு வந்து BH. ஸோ உங்களுக்கு BH வந்துடுச்சு. ஸோ tan I equals to BV by BH. இப்போ ஸோ உங்களுக்கு பேசிக்ஸ் ஓகே. உங்களுக்கு டிக்ளினேஷனாக என்னன்னு பார்த்தாச்சு, இன்க்ளினேஷன் இல்லை டிப்னா நம்ம என்னன்னு பார்த்தாச்சு. சரி, மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் எப்படி இருக்கும், இந்த BHம் BVயும் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. The Earth's magnetic field is parallel to the surface of the Earth. Which ஈக்குவேட்டரில் எப்படி இருக்குது, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. இட் இஸ் பர்பண்டிகுலர் டு எர்த், எர்த்துக்கு பர்பண்டிகுலராகவே இருக்குது. அப்போ உங்களுக்கு ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். வெர்டிக்கல் இது இந்த ஆங்கிள் எப்படியும் சேஞ்ச் ஆகும். இது கீழே எர்த்து வந்து எர்த்து, இது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுமே பேரலாக இருக்கா, பேரலாக இருந்தால் ஆங்கிள் வந்து தீட்டா வந்து 0வாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதாவது உங்களுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் கிடையாது. வெர்டிக்கல்னால் இந்த டைரக்ஷனில் போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ உங்களுக்கு எர்த்தோட ஈக்குவேட்டரில் எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எர்த்துக்கு பேரலாக தான் போகுதுன்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற லைன் என்னன்னு சொல்லலாம், BHன்னு சொல்லிடலாமா. ஸோ அப்போ அந்த இடத்துல ஆங்கிள் டிப் வந்து 0வாக இருக்கும். இங்கே டிப்பே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போகுது. எர்த்துக்கு பேரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது, மேக்னெட்டிக் டிப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் I equal to 0ன்னு வந்துடுச்சு. ஸோ அதனால் இங்கே எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, டோட்டல் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு BE will be equals to BH. ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல BV வந்து 0. BVனா எப்படி இருக்கணும், இப்படி போனோம் லைன். அட்லீஸ்ட் இப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ரெண்டாக ரீசால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து BHம் இருக்கும், BVயும் இருக்கும். பட் இப்போ இங்கே மேக்னெட்டிக், இது வந்து மேக்னெட்டிக் லைன், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுப்பா. மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எர்த்துக்கு பேரலாகவே இருக்குது. ஸோ ஒன்லி ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்காது. ஸோ அதனால் BH ஈக்குவல்ஸ் டு BV. BEன்றது வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட்டே கிடையாது. ஸோ ஹாரிசான்டல் காம்பனண்ட்டும் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல BVயோட வேல்யூ 0வாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகலாம், இது வந்து மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில். இப்போ நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் போல்ஸுக்கு போயிடலாம், போலார் ரீஜன். மேக்னெட்டிக் போல்ஸில் போனால் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது டு த எர்த்து. ஸோ இது எர்த்துனா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி பாஸ் ஆகுது, பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு பேரலாக லைன் போல் எப்படி போகுது, பர்பண்டிகுலராக போகுது. ஸோ பர்பண்டிகுலர்னால் எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு எந்த காம்பனண்ட் மட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும் இருக்கும், உங்களுக்கு ஹாரிசான்டல் காம்பனண்ட் கிடையாது. எந்த இடத்துல, எர்த்தோட போலார் ரீஜனில். ஸோ அட் மேக்னெட்டிக் போல்ஸில் பார்த்தீங்கன்னா the Earth's magnetic field is perpendicular to the surface of the Earth, which implies that the needle magnetic compass rests vertically at an angle of dip. Angle of dip பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும்.
ஸோ அதனால் அங்கே வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட்டே இருக்காது, அந்த இடத்துல உங்களுக்கு 0 டிகிரி தான் இருக்கும். ஹாரிசான்டல் காம்பனண்ட் 0. ஸோ அந்த இடத்துல வெர்டிக்கல் காம்பனண்ட், இப்போ வெர்டிக்கல் காம்பனண்ட் வில் பி ஈக்குவல்ஸ் டு த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த இடத்துல உங்களுக்கு வெறும் வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும்தான் வரும். தட் வில் பி ஈக்குவல்ஸ் டு த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? பட் இந்த ரீஜனில் இந்த இடத்துல லைன்ஸ் இப்படி பாஸ் ஆகலாம், இப்படி பாஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி பாஸ் ஆகலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் காம்பனண்ட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எந்த பக்கமாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாஸ் ஆகும்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு போலார் ரீஜனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி தான் போகும். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும் தான் இருக்குது, உங்களுக்கு ஹாரிசான்டல் காம்பனண்ட் கிடையாது. அதே மாதிரி ஈக்குவேட்டர் ரீஜனில் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி தான் பாஸ் ஆகுது, எர்த்துக்கு வந்து பேரலாக பாஸ் ஆகுதுனால அந்த இடத்துல உங்களுக்கு ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்காது. இதுவே மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காம்பனண்ட்ஸுமே இருக்கும், ஹாரிசான்டல் காம்பனண்ட்டும் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட்டும் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாவது நீங்கள் உங்கள் கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் கிளியராக, சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த டயக்ராம் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் வாங்கிடலாம். ஸோ பேசிக்காக திரும்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஜாகிரபிக் மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன். ஸோ இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேக்னெட்டிக் டெக்ளினேஷன். நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு மேக்னெட் வந்து இப்படி ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அது கீழே மேலே போகும். ஓகேவா? கீழே மேலே போகலாம். ஸோ அந்த ஆங்கிள் ஹாரிசான்டல் காம்பனண்ட்டுக்கும், சப்போஸ் கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஹாரிசான்டல் காம்பனண்ட், இப்போ அந்த மேக்னெட்டிக் நீடிலாவது இப்படி கீழே இறங்கிடுச்சு. ஸோ இந்த ஆங்கிள் தான் வந்து மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த பக்கமாக போகும்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் எலமெண்ட்ஸ். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.